பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நீர் என்னை மீட்டருளினீர். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. இந்நிகழ்வின் வாயிலாக இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 31. நம் அனைவருக்கும் அறிந்ததே, திருப்பாடல் தாவீது அரசரால் எழுதப்பட்டது. இப்புகழ்பாக்கள் இறைவனுக்கு உகந்த பாடலாக இயக்கியவர் தாவீது. ஒவ்வொரு வாழ்நிலை சூழ்நிலைகளில் அவர் வாழ்ந்து இப்பாடலை இயக்கியிருக்கின்றார் என்பது நாம் அறிந்ததே. இத்திருப்பாடலும் அப்படிப்பட்ட ஒரு பாடலாக அமைகின்றது. இத்திருப்பாடல் இறைவனிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் அவரது வாழ்வு மாறுவதற்காக, அவரது வாழ்வு மாற்றம் பெறுவதற்காக இறைவனை வேண்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இப்பாடல் அமைகின்றது. இத்திருப்பாடலை 2 நிலைகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் நிலை, கடவுளை அணுகும் மனம். 2ஆம் நிலை, கடவுளின் உதவியை நாடும் மனம் என்று 2 நிலைகளாக பார்க்கலாம். முதல் நிலை, கடவுளை அணுகும் மனம். இத்திருப்பாடல் வசனம் 1 முதல் 7 வரை வருகின்ற வசனங்கள் இறைவனிடம் உதவியை கேட்டு அவருடன் வாழ துடிக்கின்ற ஒரு மனமாக, அவருடன் வாழ நினைக்கின்ற ஒரு மனிதனாக என்றும் நாம்
இருக்க இத்திருப்பாடல் நமக்கு வழிகாட்டுகின்றது. இறைவா, உம்மை நம்பி வருகின்றேன் என்கின்ற இவ்வாசக தொடர்ச்சி வாழ்வின் அனைத்து நிலைகளும் இருக்கும் நம்பிக்கையின் முதல் நிலையாக நீர் இருக்க வேண்டும் என்றும், உம்மை நம்பி வருவதன் மூலம் அனைத்தும் ஒளிமயமாக எம் வாழ்வில் அமைய வேண்டும் என்னும் நம்பிக்கையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. உம்மை நம்பி வருகின்றேன், நம்பி வாழுகின்றேன் என்கின்ற முதல் நிலைக்கு மனிதரை நம்மை அழைக்கின்றது. ஆக கடவுளை நம்பும் மனிதராக, கடவுளை நம்பி முதல் நிலையை அவருக்கு வழங்கும் மனிதர்களாக, மனங்களாக நம்மை வாழ அழைக்கின்றார். இத்திருப்பாடலில் பாறை பாறை என்று பல நிலைகளில் நாம் பார்ப்போம், பல வார்த்தைகளை நாம் பார்ப்போம். பாறை பாறை என்று வருவதன் மூலம் பாறையின் நம்பகத்தன்மையை எடுத்துரைக்கின்றது. இன்னுமாக பாறையின் வலு நிலையை எடுத்துரைக்கின்றது. அதாவது கடல் அலைகளுக்கும் சரி, காற்றுக்கும் சரி, புயலிற்கும் சரி, அழுத்தம் நிறைந்த, அதாவது கனமுள்ள கல் நகராதது போல நாம் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அலைகளுக்கும் சரி, காற்றுகளுக்கும் சரி நகராததாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதாவது என்ன நடந்தாலும் உன்னை வாழ்வில் வழிநடத்த, உனக்கு வழிகாட்ட இருக்கும் பாறை வலிமை கொண்ட இறைவன் மீது நம்பிக்கையாய் இரு என்கின்ற ஒரு நம்பகத்தன்மையை எடுத்துரைக்கின்றது இந்த வார்த்தை. இரண்டாவதாக கடவுளின் உதவியை நாடும் மனம். வசனம் 8 முதல் 24 வரை கடவுளின் உதவியை நாடும் மனதை பற்றி எடுத்துரைக்கின்றது. அதாவது வாழ்க்கையில் ஏற்படும் வருத்தங்களை, வாழ்க்கையில் ஏற்படும் துயரான சூழ்நிலைகளையும் துயர் நிறைந்த மனிதர்களையும் கடந்து செல்ல ஒருவர் அணைக்கும் கரங்களாக கடவுள் இருக்கின்றார். அந்த கரத்தின் மூலம் நாம் அனைத்தையும் தாண்டி வர முடியும், அனைத்து நிலைகளையும் நம்மால் உதறி தள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. இன்னும் குறிப்பாக வசனம் 10 நாம் பார்க்கின்றோம், என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது, என் வாழ்நாள் புலம்புவதிலே கழிகின்றது, துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது, என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என்னும் வலிமை மிகுந்த வார்த்தைகள் ஒரு உள்ளம் துவண்டு விழுகின்றதையும், ஒரு மனிதனின் வாழ்வில் முன்னேறி செல்ல வழி இல்லாததையும் எடுத்துரைக்கின்றது. வார்த்தைகளில் உள்ள வலிமை ஒருவரின் வாழ்க்கையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த வார்த்தைகளில் உள்ள வலிமை தாவீது கொண்ட மனநிலையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது முன்னேறி செல்ல அவருக்கு வழி இல்லை என்பதை காட்டுகிறது. நம் வாழ்விலும் முன்னேறி செல்ல, நம் வாழ்விலும் இருண்ட காலமாக, இடையூறான நிலையாக இருக்கின்ற நிலைகள் வந்திருக்கலாம், வரலாம். ஆனால் இறுதியாக நாம் கடவுளின் வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என் இறுதி வார்த்தை நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையாக அமைகின்றது. அதாவது என்ன நிலை வந்தாலும் சரி, எந்த வகை மனிதர்கள் நம்மை தாக்க வந்தாலும் சரி, கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஒன்று போதும் நமக்கு வாழ்வளிக்க, நமக்கு வழி ஏற்படுத்த என்னும் வார்த்தைகள் நமது வாழ்க்கையை ஒளிமயமாக்க, நமது வாழ்க்கையை வளமையாக்க இறைவன் நமக்காக காத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றது. ஜெபம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் துவண்டு விழும் நேரங்களிலும், நாங்கள் சோதிக்கப்படும் வேளைகளிலும் உமது கரம் தாமே எங்களை தொட்டு எங்களுக்கு வழிகளையும் எங்களுக்கு வாழ்வையும் ஏற்படுத்தவும், உமது அருளினால் நாங்கள் எந்நாளும் ஒளி நிறைந்த மக்களாக நல்ல நிலைக்கு வளரவும் வாழவும் அருள் புரிவீராக. ஆமேன்.